வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கற்பனை கணவன். எல்லா பெண்களுக்குமே ஒரு கற்பனை இருக்குங்க. தனக்கு வரப்போகிற கணவன் இந்த மாதிரி இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம செண்பகத்துக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குன்னு பாருங்கள். கதையை முழுசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வருத்தம் தேங்கிய அந்த கண்களின் பார்வையை கண்டு ரங்கநாதனின் மனம் உருகியது. நட்சத்திர சுடலின் ஒளியை தோற்க செய்து கொண்டிருந்த அந்த கண்களின் பிரகாசம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதை அறிந்த அவன் மனசு ரொம்ப வாடியது. வேத பாடசாலையை பெருக்க வந்த செண்பகம் நீண்ட பெருமூச்சு சிறந்து கொண்டே சரசரவென்று பெருக்கிவிட்டு ஓடிவிட்டாள். அவளுடைய பார்க்காத அலட்சியம் அவனுடைய மனத்தை நோகடித்து கொண்டிருந்தது. இருந்தாலும் செண்பகம் அவனுடைய பாலிய தோழியாக இருந்து அவனுடன் சகஜமாக விளையாடி மகிழ்ந்த நாட்களின் இன்ப நினைவால் அவளுடைய குற்றத்தை அவன் பொருட்படுத்தவில்லை. செண்பகத்துக்கு வயது 25. வசந்தத்தில் மலர்ந்து பிரகாசிக்கும் மலரை போல இருக்க வேண்டிய அந்த யுவதி வாடி கருகி கொண்டு வருவதன் காரணம் கல்யாணம் ஆகாததான். ராமநாத சாஸ்திரிகள் அவளுக்காக வரன்களுக்கு அலைந்தது கொஞ்ச நெஞ்சமல்ல. பெரிய பட்டணங்களில் இருக்கும் சாஸ்திரிகளுக்கு வரும்படி அந்த சிற்றூரில் இல்லை. ஏதோ சாப்பாட்டுக்கு போதுமான அளவு கிடைத்து வந்தது. குடும்பமோ பெரியது. செண்பகம்தான் மூத்தவள். புத்திசாலித்தனம், அழகு, பொறுமை முதலியவை அதிகமாக நிறைந்திருந்தன அவளிடத்தில். மேனியில் சாயம் போன சீட்டு சிற்றடை, கையில் கண்ணாடி வளையல்கள், மூக்கில் ரத்தின மூக்குத்தி, காதில் பழைய தோடு, இவை அவளுடைய அலங்காரங்கள். அவள் தலைமுடி அழகாக வளைந்து சாட்டையைப் போல் தொங்கிக் கொண்டிருக்கும். குறுகுருவென்று பேசும் கண்கள். வீட்டில் சகல வேலைகளும் அவளே செய்வாள். பெற்றோரிடத்தில் அவ்வளவு பக்தி. ஆனால் அவள் மனம் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நாடி அவளுடைய 25 வயதிலிருந்து எதிர்நோக்கி கொண்டிருந்தது. எதிர் வீட்டு மீனாவின் கணவன் பட்டதாரி. பட்டணத்தில் 20,000 சம்பளம் வேலை பார்க்கிறான். அண்டை வீட்டு குந்தலத்தின் கணவன் பாம்பேயில் வேலையாக இருக்கிறான். குந்தலம் வந்து இறங்கும்போது அவள் முகத்திலும் அவள் பெற்றோர்களின் முகத்திலும் வடியும் உத்தியோகத்தை கண்டு தனக்கும் தொலைவிலேயே கணவன் வாய்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் செண்பகம். ஆஜானுபாகுவாய், பெரிய படிப்பாளியாய், கை நிறைய சம்பாதிப்பவனாய் ஒரு கணவன் அவளது கற்பனையில் வளர்ந்து வந்தான். இரவு கண்களை மூடினால் ஊர் பெயர் தெரியாத அந்த சுந்தர புருஷன் அவளை மயக்கி வந்தான். சாஸ்திரிகள் பக்கத்திலே அநேக வரன்களை பார்த்தாள். வரன்களெல்லாம் ஊர் மணியமாகவும் 15 ரூபாய் சம்பளம் வாங்கும் குமாஸ்தகளாகவும் இருந்தார்களே தவிர அவள் கற்பனையில் உருவான சுந்தர பிரசனை காணவே இல்லை. ரங்கநாதன் அவனை அவள் ஒரு பொறுப்பாக மதிக்கவில்லை. மாநிறமாக தலையிட்டு கட்டு குமுடிமையுடன் சுறுசுறுப்பு வாய்ந்தவன் ரங்கநாதன். சாஸ்திரிகளின் சிஷ்யன். அப்பாவைப் போல அவனும் வீடு வீடாக திரிய வேண்டும். ஊரில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இல்லாவிட்டால் பிழைப்பது அவனுக்கு ஏது? செண்பகத்தின் மனம் அவனை துச்சமாக உதறி தள்ள ஆரம்பித்தது. ஆனால் ரங்கநாதனின் உள்ளமோ அவளை உயர்ந்த வஸ்துவாக எண்ணி ஆனந்தத்தில் லயித்து கொண்டிருந்தான். ஜாடை மாடையாக செங்கமம் தீர்த்தம் கொடு, செண்பகம் பாடசாலையை பெருக்கி விடுறியா என்று அவன் கேட்பான். செண்பகம் சுழித்த முகத்துடன், ஏன், நீதான் இதை கொஞ்சம் பெருக்க, எனக்கு வேற வேலையே இல்லையா என்பாள். அவளுடைய இனிய குலையை கேட்டதே போதும் ரங்கநாதனுக்கு என்று போய்விடுவான். சாஸ்திரிகளின் மனைவி செண்பகத்தின் விஷயமாக அவளை ஓயாமல் பிரயாணம் வாங்க ஆரம்பித்தாள். நான் என்னடி செய்யட்டும், உன் பெண் வாயை திறந்தால்தானே, எவன் வந்தாலும் தான் பதிலே இல்லை என்றார். அவளை என்ன கேள்வி, நாமே பார்த்து நிச்சயம் பண்ணி தொலைக்க வேண்டியதானே என்றாள் மனைவி. சரிதான், இதிகாசம் புராணமெல்லாம் படித்துவிட்டு வயது வந்த பெண்ணை இஷ்டமில்லாமல் எங்கேயாவது தள்ள சொல்கிறாயா? வேண்டாமடி அந்த பாவம் என்றார் சாஸ்திரிகள். பெற்றவர்கள் இந்த பேச்சு செண்பகத்தின் மனத்தில் அம்பு போல் பாயும். அப்பா அழைத்து வந்த அடுத்த ஊர் மணியக்காரரே பண்ணி கொண்டு விடலாமே என்று நினைப்பாள். ஐயோ, உயிர் உள்ள வரைக்கும் கிராமத்து விட்டு பட்டணம் என்ற பேச்சே இடமில்லையா? வேண்டாமாடா ஈஸ்வரா, வெளி உலக சம்பந்தம் இல்லாத இந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என்று அடுத்த கணம் மனம் சலிப்பாள். செண்பகத்தின் மனம் அவளது கற்பனை புருஷனை பின்பற்றியே சென்று கொண்டிருந்தது. செண்பகத்துக்கு தன்னை பிடிக்கவில்லை. அவள் பெரிய இடத்தை விரும்புகிறாள் என்று ரங்கநாதன் தெரிந்து கொண்டான். கொல்லையில் ஜலம் தேர்ந்து கொண்டிருந்த செண்பகத்தை அவன், செண்பகம், அடுத்த ஊர் மணியக்காரரை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான்.
அவள் நெஞ்சில் மறைந்திருந்த துக்கம் குமுறி கொண்டு வெளியே வந்தது. எப்படி எனக்கு பிடிக்கும் ரங்கா, நீ பாலிய சிநேகமாயிற்றே என்று உன்னிடம் சொல்கிறேன். எனக்கு பட்டணம் போன்ற இடத்தில்தான் வாழ்க்கை பட இஷ்டம் என்றாள். அவளுடைய பெரிய கண்களில் ஜலம் தேங்கி கொண்டு நின்றது. அவள் முகத்தை பரிதாபமாக பார்த்தான் ரங்கநாதன். ஆமாம் செம்பகம், உன் போன்ற அழகிக்கு அப்படிப்பட்ட இடம்தான் நல்லது. ஆனால் பெரிய இடத்தை பார்க்க அப்பாவுக்கு பணம் இருக்கிறதா? கொடுத்துதானே ஆக வேண்டும். பெண் சுகப்படுவதானே முக்கியம். ரங்கநாதன் அவளை முகத்தை கூர்ந்து நோக்கினான். சரிதான், இருக்கிற நிலத்தை விடுத்து வரதட்சணை கொடுத்து விட சொல்கிறாயா? அப்பாவுக்கு சம்மதமானால் எனக்கும் தெரிந்தவரன் ஒன்று இருக்கிறது. படித்தவன், பட்டணத்தில் வேலையாக இருக்கிறான். நாளைக்கு உன்னை பார்க்க அழைத்து கொண்டு வருகிறேன். பணம் கொடுக்க சக்தி உண்டானால் முடித்து விடலாம் என்றான் ரங்கநாதன். செம்பகத்தின் வருத்தம் தேங்கிய விழிகளில் பிரகாசித்தன. அவள் கண்ணம் குபீரென்று சிவந்தது. நிஜமா அழைத்து வருவாயா என்ற ஆவலுடன் அவள் கேட்டாள். ரங்கநாதன் பதில் பேசவில்லை. அவள் இருக்கும் ஆவலை மௌனமாக அறிந்து கொண்டாள். மறுதின மாலையில் செண்பகம் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஈடுபட்டிருந்தாள். மாந்துளிர் வர்ணப்புடவை தன் அம்மாளுடையதை உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் பார்த்தபோது தன்னை கண்டு அந்த வாலிபன் மயங்கி விடுவான் என்று நினைத்தாள். கதிரவன் மறைந்து சுவாமிக்கு விளக்கேற்றிவிட்டு அம்மா செம்பகம் என்று சாஸ்திரிகள் கூப்பிட்டாள். கூடத்தில் ஊஞ்சலில் அவள் உட்கார்ந்திருந்தான். உண்மையில் அவளுடைய மனத்தில் குடிகொண்டிருந்த சுந்தர புருஷன் அவன்தான். மெதுவாக குனிந்து நமஸ்காரம் செய்தபோது அவன் சிரித்த புன்சிரிப்பு அவள் மனத்தை ஆக்கிரசித்தது. செம்பகத்தின் பூரிப்பைக் கண்டு ரங்கநாதன் வருத்தத்துடன் வேறு பக்கம் திரும்பி கொண்டான். செண்பகம் உள்ளே போனதும் பண விஷயம் பற்றி பேச ஆரம்பமாயினது. நான் குடுமி, அவ்வளவுக்கு மீறி செய்ய என்னால் முடியாது என்று தன் உத்தியோகத்தை தெரிவித்தார் சாஸ்திரிகள். பெண் லட்சணமாய் இருப்பாள் என்று சொன்ன தன் பேரில்தான் வந்தேன். எங்கள் அந்தஸ்துக்கு தக்கபடி 1000 ரூபாயாவது ரொக்கம் தர கொடுக்க வேண்டும். இதுவே குறைவு. பெரியவர்கள் கோவித்துக் கொள்ளலாம் என்றான் வாலிபன். சாஸ்திரிகள் யாசகம் கேட்கும் தோரணில் கைகூப்பி கொண்டு, நீங்கள் அப்படி சொல்லப்படாது. என் பெண்ணை பற்றி நானே சிலாகித்துக் கொள்வது நல்லதல்ல. செம்பகம் புருஷனுக்கு அதிர்ஷ்டமாக இருப்பாள் என்றாள். வருங்காலத்தில் ஏதோ நடக்கும் என்று இப்பொழுது விட்டு கொடுக்க முடியுமா என்றான் இளைஞன். சாஸ்திரிகள் முகம் சுண்டுவராய் பேசாமல் இருந்தார். பேச்சு முடிந்தது. சமையல் உள்ளே இருந்தவனம் ஒட்டு கேட்டு கொண்டிருந்த செம்பகம் மனம் இடிந்து போனா. சாஸ்திரிகள் அன்று சாப்பிடும்போது செண்பகத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை. அவளுடைய முகத்தில் வருத்தமும் வெறுப்பும் குடிக்கொண்டிருந்தன. ஏதோ தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த செம்பகம் அவரது முகத்தை பார்த்ததும் பேசாமல் இருந்து விட்டாள். இரவு 12 மணிக்கு மேல் இருக்கும். உலகம் உறங்கு கொண்டிருந்தது. செண்பகம் சமையல் கட்டில் கண்ணீர் பெருக படுத்து கொண்டிருந்தாள். பெற்றவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால் அன்று அவளை கவனிக்கவில்லை. கற்பனை இவன் நிஜமாகவே தோன்றினான். ஆனால் அவளது காதலை கவரவில்லை. அவளுடைய இதயத்தான் பிளந்து விட்டான். படித்தவர்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பார்களோ? யார் கண்டார்கள்? நாளுக்கு நாள் ரங்கநாதன் அன்பு கனிந்த வார்த்தைகளும் பொறுமை நிறைந்த முகமும் அவள் முன் தோன்றின. தன்னிடம் அவன் செலுத்தி வரும் அன்புக்கு பலனாக தன்னுடைய பாராமுகத்தை தான் அவன் கண்டான். பாவி சண்டாளி, என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று அவளுடைய மனமே அவளை இடித்து கூறியது. பெருமூச்சுடன் கண்ணீர் வழிய ஆகாயத்தை பார்த்தாள். அது சலனமற்று உலகில் நடக்கும் நியாய அநியாயங்களை கண்டு புன்னகை புரியும் வேதாந்தியை போல் இருந்தது. எல்லையற்றவனே, இந்த பேதை உள்ளத்தின் துயரை நீ அறிய மாட்டாயா என்று ஏங்கினாள். ஆம், அவன் அறிந்திருக்கிறான். இல்லாவிட்டால் அன்புடன் ஒரு கணம் அவளது முகத்தை திரும்பியது செம்பகம். என்னை தவறாக நினையாதே. ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய்? வேறு வரன் கிடைக்காமலா போய்விடும்? அவன் உன்னை அடைய கொடுத்து வைக்கவில்லை என்று ரங்கநாதன் சொன்னான். அந்த கடைசி வார்த்தையை சொன்னபோது அவளுடைய குரல் கம்மி விட்டது. செண்பகம் வாரி சுருட்டி கொண்டு இருந்தாள். அழாமல் தூங்கு செம்பகம். செம்பகம் வருத்தத்தோடு அவனை பார்த்தாள். இந்த மூட பெண்ணை நீங்க தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரங்கநாதன் திகைத்து நின்றான். நானா? ஆம், நீங்கள்தான். இந்த மூட பெண்ணை எப்படி ஏற்பது என்று அஞ்சுகிறீர்களா? உங்களது அகண்ட உள்ளத்தின் அன்பு நித்திக்கு அதை எரித்து புனிதமாக்கும் சக்தி இல்லை என்று அஞ்சுகிறீர்களா? இல்லை செம்பகம். ஆனால் நான் பட்டணத்தான் இல்லையே. ஐயோ, ஏன் அந்த மயக்கத்தையே குத்தி காட்டுறீர்களே? இனி நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு பட்டணம். அதுதான் என் சொர்க்கமும். உங்கள் அன்பே எனக்கு போதும். உலகமே வெறுத்தாலும் கவலை இல்லை. ரங்கநாதனின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. ஆமாம் செண்பகம், இதெல்லாம் சரி. நீங்கள் தாங்கள் என்கிறாயே, எப்படி பேச? எப்பொழுது பழகி கொண்டாய் செம்பகம்? மாலை வரையில் நீ என்றுதானே கூப்பிட்டு வந்தாய். இனிமேல் அப்படி சொல்வது நன்றாயிராது.
நாம் இனிமேல் இப்படி தனியாக பேசுவதும் நல்லா இருக்காது. என்ன தெரியுமா? அப்பாவிடம் இதை நீ சொல்கிறாயா? ம்ஹும். ஆனால் நானே நாளைய தினம் அவரிடம் சொல்லிவிடுகிறேன் என்றான் ரங்கநாதன் சிரித்துக்கொண்டே. அமைதியான இரவில் 2 உள்ளங்களும் அமைதியடைந்து ஆனந்தத்தில் ஆழ்ந்தன. என்னங்க? வணக்கம் நண்பர்களே.